ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி ஸ்டார் தெலுங்கு படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது பரசுராம் பேட்லா. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் தேவரகொண்டா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாருங்க. மற்றும் மிருணல் தாக்கூர், ஜெகபதி பாபு, வாசுகி, அபிநயா, வெண்ணிலா கிஷோர் இவங்க எல்லாருமே மிக முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோவர்தன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்ட். இவர் தான் தன்னுடைய பிரதர் மற்றும் ஃபேமிலிக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாரு. இவங்க வீட்டுக்கு டெனண்டாக வர்றாங்க இந்து. இவங்க ஒரு ஸ்டூடெண்ட். இவங்க ஹீரோ லைஃப்பில் என்ட்ரி கொடுத்து ஹீரோவுடைய லைஃபே மாறி போயிடுதுங்க. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்துக்கிட்ட இருந்து ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் வருது. யார் இந்த இந்து? இவங்களுக்கும் கோவர்தனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறதான் படத்தினுடைய கதையாக அமைஞ்சிருக்கு. விஜய் தேவரகொண்டா தான் கோவர்தனா நடிச்சிருக்கிறாரு. ஒரு மிடில் கிளாஸ் மேனா டிபிக்கல் பிஹேவியரோட நடிச்சிருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஃபேமிலி சீன்ஸ்ல வரக்கூடிய விஜய் ரொம்ப அழகா நடிச்சிருக்கிறாருன்னே சொல்லலாம். மிருணல் தாக்கூர் தான் இந்துவா நடிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய கேரக்டர் அதுவும் இன்டர்வலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. இவங்க ரெண்டு பேருடைய ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரியும் இந்த படத்துக்கு ஒரு ஆர்டர்டு சாம்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய சாங்ஸ் எல்லாமே செமையா இருக்கு. அண்ட் விஷுவல்ஸும் அப்பீலிங்காக இருக்கு. காமெடி போர்ஷன்ஸும் இந்த படத்திற்கு ஒரு கூடுதலான என்ஜாய்மெண்ட் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். மிடில் கிளாஸ் படம் அப்படிங்கிறதுனால கம்பேலிங்கான எமோஷன் சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு தோணும். பட் அந்த மாதிரி இந்த படத்துல எதுவுமே இல்லைங்க. ஒரு லாஸ்டிங் இம்ப்ரெஷன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனா எமோஷனல் டெப்த்துக்கு சேஞ்ச் இருந்தாலும் பரசுராம் பேட்லாஸோட ஸ்கிரீன் பிளேல மினிமமா ஃபோக்கஸ் ஆகிறதுனால நிறைய சீன்ஸுக்கு அந்த எனர்ஜியே இல்லாம போயிடுது. சாங்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்குன்னு சொல்லலாம். கோபி சுந்தரோடைய பிஜிஎம் ரொம்ப இம்பேக்ட் ஆகவும் படத்தினுடைய கெமிஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம், கிளாசிக்காக இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வரக்கூடிய காமெடி சீன்ஸும் அருமையாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். வெண்ணிலா கிஷோர்ஸோடைய காமெடி சீன்ஸ் ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தா சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஜெகபதி பாபுவோடைய ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சடனாக ஒரு சில கேரக்டர்ஸ் மிஸ் ஆகிறதுனால கதையோட ஒரு ஃப்ளோவுக்கு எடுத்துகிட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இங்கே உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டில் ஒரு சில லூப் ஹோல்ஸும் இருக்குங்க. பரசுராம் பேட்லா டைரக்ஷன்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரெண்டுமே பார்க்குறவங்கள என்கேஜ் பண்ண வைக்கிற மாதிரி அருமையாக அமைஞ்சிருக்கு. கோபி சுந்தருடைய மியூசிக் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கிறாருங்க. சினிமாட்டோகிராஃபி அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேல்யூஸ் டீசெண்டாக இருந்தாலும் எடிட்டிங் ஒர்க் மட்டும் இன்னும் சிறப்பாக அமைஞ்சிருந்தா கதை ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளோவில் போயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் ஓரளவுக்கு என்டர்டெய்னிங் மூவியாக தான் எடுத்திருக்கிறாரு. விஜய் தேவரகொண்டா அண்ட் மிருணல் தாக்கூரோடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இருந்தாலும் ஸ்லோ பேஸ்டு ஸ்க்ரீன் பிளே, எமோஷனல் டெப்த் இல்லாமல் இருக்கிறனால இன்எஃபெக்டிவ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அண்டு வீக்கான கதை அப்படின்னு சொல்லி ஒரு சில டிராபேக்ஸும் இந்த படத்தில் இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஸ்டோரியாக தான் எடுத்திருக்கிறாரு இயக்குனர். அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக தான் இருக்குது. குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணி பார்க்கலாங்க. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.